பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியில் நடக்கிற மாநாடு கட்சியின் மாநாடு அல்ல, தமிழ் பேரினத்தின் லட்சிய மாநாடு. அது நம் இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம். இதே சுவற்றில் எழுது, மதில் சுவற்றில் எழுது, எல்லாருக்கும் எழுது. நம்ம அக்காவுக்கு கல்யாணம், மகளுக்கு சடங்கு, பெயர் வைக்கிறதுக்கு பத்திரிக்கை எப்படி அடிச்சு கொண்டு போவியோ அப்படி அண்ணன் எழுதியிருக்கேன். எடுத்து வச்சு வெத்தலை வாக்கு வச்சு 10 ரூபாப்பியோ 100 ரூபாப்பியோ 1000 ரூபாப்பியோ சொந்தக்காரனை புறம் கூப்பிடு, எந்த கட்சியில் இருக்கு, ஒரு தடவை இந்த கூட்டத்துக்கு வா, வா வாடா. நடிகனுக்குத்தான் கூட்டம் கூடுமா, தற்கொலை பை தான் கூடுவானா, தத்துவ காரணம் கூட முடியும். தன்மானமிக்க தமிழ் மக்களும் பல லட்சக்கணக்கில் கூடுவோம். இனமானத்தோட கூடுவோம். எப்படி கூடுவோம்? குடும்பம் குடும்பமாக கூடுவோம். கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம். கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்ற முழக்கத்தை முன்வைத்து கூடுவோம். லட்சக்கணக்காக கூடுவோம். அங்க போடுவேன் பரமக்குடி அப்படின்னு தனி இது மாதிரி போட்டிருப்பேன். முதல்ல ராமநாதபுரம் மாவட்டம்னு ஒன்று போடுவேன். தம்பி தங்கச்சி நல்லா கேட்டுக்க, அதுல 4 தொகுதிக்கு தனித்தனியா போடுவேன் கட்டம். அதனால என்ன பண்ணு, நீ வராத, உன் பரம்பரையே வரணும். அண்ணே பாட்டி பாட்டி ரொம்ப உடம்பு, ஆம்புலன்ஸ்ல அது ஏத்திட்டு வந்து அங்க படுக்க வை, கட்டல் உட்கார. என்ன பண்ணுவே தெரியாது, வரணும். நீ இல்ல வராத, நீ வராதுன்னா வராத. அம்மா அப்பா பொண்ணு எடுத்தேன் தெருவுக்கு மாமன் மாச்சின்னு பரம்பரையே வரணும். பரமக்குடினா அங்க 5000 பேர் உட்காரணும். ராமநாதபுரம் அங்க என்ன முதுகுலத்தூரா திருவடானையா போட்டுப்பேன். ராமநாதபுரம் தனி வச்சிருப்பேன் தம்பி, கட்டம் போட்டு எழுதி வச்சிருப்பேன். ராமநாதபுரம் இது முதுகுலத்தூர் பரமக்குடி இங்க போட்டிருப்பேன். இந்தியாவை யார் ஆள்றதில்ல, இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காண்டா. அங்க நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லடா. தமிழ்நாட்டை யார் ஆள்றதில்ல, நம்ம பெற்றோர்கள் விட்டுட்டு போக மாட்டான்டா. இந்த மகனை என் பெற்றோர்கள் கைவிட மாட்டார்கள். அவனுக்கு தெரியும்டா இந்த மகனை விட்டா வழி இல்லைன்ட்டு. இந்த நிலத்தை யார் ஆள்வது என்பதில் நாம் தமிழர் கட்சியும் அவள் மகன் சீமானையும் கைவிட மாட்டார்கள் என் பெற்றோர்கள். பிடிச்சுக்குவான். அன்னைக்கு ஒன்னுக்கு என்ன மைக்குன்னு ஏதோ ஒன்று கொடுத்தாண்டா, அது எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப சிக்கனாண்டா மொத பெட்டியில என் விவசாய சின்னத்தை வாச்சா திறனுடாவேன். அதுல கலப்பைய குறுக்கால போட்டிருக்கனால நல்லா பளிச்சுன்னு வர தெரியும்டா. கிட்ட பார்த்தா என் மூஞ்சி வேற தெரியும்டா. போட்டுருவான்டா. டே 234 தொகுதியிலையும் பெட்டியில நம்ம படம் இருக்கும்டா. விவசாயி உதயசூரியன் 236 இருக்காது, கை இருக்காது, தாமரை இருக்காது, ரெட்டால இருக்காது. நாம இருப்போம்டா. ஏன்டா நாம தான்டா இங்கே பெரிய கட்சி. நம்ம தான் பெரிய கட்சி. நம்பிக்கையோட போடு, களத்துல நில்லு. இன்னையிலிருந்து மாநாட்டுக்கு வேலையை தொடங்கு. பிப்ரவரி 7 பேரழிச்சா கொண்டா உலகம் திரும்பி பார்க்கணும். இந்திய துணைக்கண்டத்தில் இப்படி ஒரு மாநாடு நடந்ததில்லை, எவனும் நடத்த போறதும் இல்லை. அதனால தீவிர நில்லு. எவனாவது கேள்வி கேட்டு தப்பிக்க சொல்றா பாப்போம், இல்ல நாம வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்றா பாப்போம். என்னை விடுறா, நான் நிறுத்துற பிள்ளைகள்கிட்ட, என் பிள்ளைகள்கிட்ட இங்க பேசிட்டு போனாடா, ஏய் மகிழி நீங்க பேசிட்டு போனல சரியா 15 வருஷத்துல வந்து நிப்பா பாடுறா, என்னை உட்கார வச்சு அவ பேசுவாடா. நீ கிட்ட போக முடியாது. அவ ஒருத்தா நினைக்காத, இது மாதிரி 1000 பேர் இருக்கா. புலிக்குட்டி அடகாத்து வச்சிருக்கேன், அடகாத்து வச்சிருக்கேன். திடீர்னு தாரிகானி என் தங்கச்சி எங்கெங்க வச்சிருந்தீங்க எப்படி பேசுறான்னு இன்னும் பல 1000 அணுகுண்டுகளை ஏவுவேன். இன்னும் 4 இருக்குல்ல, 2 மாசம் 3 மாசம் இருக்குல்ல, பாரு நீ என்னென்ன பாடுபடுத்துறேன்ட்டு. அதனால என்ன சொல்றதை கேட்டு ஒற்றுமை நின்று வேலை செய். ஒரு படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அல்ல படையின் வலிமை, எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் படையின் வலிமை.